யார் பட்ஜெட்ல காசு கொடுத்தாலும் நிதி ஒதுக்கினாலும் எந்த பிரச்சனைகளை உருவாக்கினாலும் என்னுடைய மக்களுக்காக நான் பாடுபடுவேன், அவர்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து வழங்குவேன் என்று சொல்லக்கூடியதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அங்க டெல்லியில ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சினா, பட்ஜெட்ல நமக்கு கிள்ளியும் கொடுக்க மாட்டாங்க, எதையும் தமிழ்நாட்டோட பேரை சொன்னா கூட, ஆனா அவங்க தமிழர்கள் இல்லை என்று சொன்னால் கோபம் வந்துடும் நிதியமைச்சருக்கு. நான் அவங்க இல்லைன்னு நான் சொல்லல, மகிழ்ச்சியோடு தமிழச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தமிழ் உணர்வோடு கொஞ்சம் செயல்படும். இன்று உங்களை விட தெளிவாக திறமையோடு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவள் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. நீங்க ஜிஎஸ்டிங்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி தேசிய ஜிஎஸ்டியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஓபிசின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கிட்ட வந்து பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியாரிலே துவங்கி அவருடைய கருத்தியல்களை உள்வாங்கிக் கொண்டு பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று நம்மை முன்னேறிய மாநிலமாக, எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மாநிலமாக மாற்றி இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்ளுங்கள். அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான வரி பங்கீட்டையும் கொடுக்க மாட்டீங்க. கேட்டால் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்கிறீர்கள். எங்களுக்கு காசே கொடுக்கலன்னா, நீ நல்லா இருக்கேன்னு ஒருத்தரை பார்த்துட்டு அதனால உனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கிட்டே போனீங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் நல்லா இருக்க முடியும்? எங்களையும் அந்த பிஸ்கல் அட்டானமி என்று சொல்வார்களே, அந்த தற்சார்பில் இருந்து விலகக்கூடியவர்களாக, கீழே விழக்கூடிய நிலையில் ஏன் கொண்டு போய் தமிழகத்தை முன்னேறிய மாநிலங்களை தள்ளுகிறீர்கள் என்று கேட்கிறேன். நாங்களும் அதே போல பீகாருக்கு முன்னேறவில்லைன்னு கொடுக்குறீங்க, யூபிக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொடுங்க, முன்னேறட்டும், எல்லாரும் நல்லா வரட்டும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி நினைக்கக்கூடியது. ஆனா முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே, மருத்துவத்துறையிலே, அதே நேரத்திலே இந்த சமூகத்திலே தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு, கல்விக்கு என்ற அத்தனை விஷயங்களையும் செய்து அதே நேரத்திலே மக்கள் தொகையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீங்க பாராட்டு தெரிவிக்க வேண்டுமா? இல்லை என்றால் நீங்க இவ்வளவு முன்னேறிட்டீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க, உங்களுக்கு காசு கிடையாது என்றே கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார். இந்த ஆணவம், இந்த அதிகார மனப்பான்மை, இதை எதிர்த்துத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு பட்ஜெட்ல பெரிய அல்வாவா கிண்டுனாங்க. நம்மளாம் படம் எல்லாம் கூட பார்த்தோம். அந்த பட்ஜெட்ல கிண்டின அல்வால நமக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, கொடுக்க போறதா சொன்னாங்க, கொடுக்கல. ஆனா இந்த ஆண்டு பட்ஜெட்ல எந்த அல்வாவும் வரல. அதனால அல்வாவுக்கே பெயர் போன திருநெல்வேலியில போய் அங்கே கிண்டி கொண்டு இருக்கக்கூடிய அல்வாவை பற்றி பேசிக்கொண்டு வா என்று அண்ணன் என்னை அனுப்பியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறதுல காட்டக்கூடிய ஆர்வம், நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு காட்டக்கூடிய ஆர்வம், தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், இதை எதிர்த்துதான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பட்ஜெட்ல எங்க பேரை சொல்லாம இருக்கலாம், எங்களை நிதி நெருக்கடியை உருவாக்கி
வென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்து விடலாம். ஆனால் தமிழர்கள் காலம் காலமான இன்றே நம்முடைய முதலமைச்சர் இந்த உலகத்திற்கு பிரகடனமாக சொல்லி இருக்கக்கூடிய 5000 ஆண்டு பெருமையை கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய மொழிக்கு சொந்தக்காரர்கள். அதனால் யாருக்கும் அடிமையாக, யாருக்கும் குறைந்தவர்களாக, யாரும் வெல்லக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. எங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு பாடம் சொல்லி தருவோம். எங்களை எதிர்க்கக்கூடியவர்களை வென்றே தீருவோம். நன்றி.